இங்க வந்து சிஎஸ்கே இந்த கம்ப்ளீட் டோர்னமெண்ட் வந்து மிஸ் பண்ணாங்க அப்படின்னா whenever they are scoring some big runs, ஸோ ஒரு லாஸ்ட் 15 ஓவர் வரைக்கும் நல்லா கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மொமெண்டம் லாஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் தான் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல 60+ ரன்ஸ் 3 டைம் அடிச்சிருக்காங்க. ஸோ வேற ஏரியாஸ் அதர் டீம்ஸ்ல நிறைய அடிச்சிருப்பாங்க. பட் இவங்க 3 டைம் அடிச்சிருக்காங்க. 45 இருந்து 55 ரன்க்குள்ள மோஸ்டா ரன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அவங்க எப்பெல்லாம் வந்து ஒரு ரன்ஸை ஒரு டார்கெட்டை செட் பண்றாங்களோ இல்ல அவங்க சேஸ் பண்றாங்களோ அவங்க ரன்ஸ் வந்து 45 to 55 இருந்தாதான் அவங்களால முடியுது. அதுக்கு மேல வந்து ரேரா தான் பிடிக்கிறாங்க. லைக் 13 கேம்ஸ் 3 தான் வந்து 60+ ஸ்கோர்ஸ். சிஎஸ்கே எவ்வளவு ஃபினிஷர் பார்த்துருக்கோம். லைக் தோனி எப்பவுமே இருப்பாரு, பிராவோ இருப்பாரு, கீழே ஜடேஜா இருப்பாரு, இவங்களாம் பார்த்துருக்கோம். அவங்க எப்பவுமே ரன் மேக் பண்ணிடுவாங்க, சிக்ஸஸ் நிறைய வரும். பட் இவங்க வந்து கீழே யார் இருக்கா அப்படின்னா ஒரு 5 விக்கெட் போனதுக்கு அப்புறம் இட்ஸ் டூபே, ஜிம்மி ஓவர்டன், பிரசாந்த் வீர் அண்ட் ஆல்சோ அகில் ஹுசேன் மாதிரி தான் இருக்காங்க.